வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைய காலத்தில் அன்பு எங்கு பல தேசங்கள் சென்றாலும், பல மனிதர்களை நீங்கள் சந்தித்தாலும், இல்லை மனைவியிடம் அன்பு இல்லை, தந்தையிடம் அன்பு இல்லை, தாயிடம் அன்பு இல்லை, அப்பாவிடம் அன்பு இல்லை, தங்கையிடம் அன்பு இல்லை, சொந்த பந்தங்களிடம் அன்பு இல்லை, காசு இருக்கா உன்னிடம் அன்பு. நாம் என்னத்தை இன்றைக்கி சூழ்நிலை என்ன அழகாக வாழ்ந்துட்டுருக்குறோம், மோசமாக டெய்லி ஒவ்வொரு மனிதரும் செத்து செத்து நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். என்ன பெருசாக சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே வரி கட்டி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சுதந்திரமாக வாழ முடியல. என்றைக்கு நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே நீங்கள் வரி கட்டி வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் சுதந்திரம் பற்றி நீங்கள் பேசவே கூடாது. இதுதான் உண்மை. இந்த பூமியில் கடவுள் ஒன்றும் வரி கட்டி தான் வாழவேன்னு நமக்கு படைக்கலை. கடவுள் ஒன்றும் பணத்தை தான் கண்டுபிடிச்சி நம்ம படைக்கலை. நாம்பளாக உருவாக்கிட்டது. பணத்தையும் நாம்பளாக உருவாக்கிட்டது. இந்த பூமியில் வரி கட்டுறது நாம்பளாக உருவாக்கிட்டது. மதத்தை, இனத்தை, மொழியை வச்சுட்டு மனுஷன் நான் பெரிய நீ டெய்லி சண்டை போட்டுட்ருக்கிறான். அவனுக்குள்ளே சுதந்திரமாக வாழ முடியல, அவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியல, அவனுக்குள்ளே அன்பு பரிமாற்றம் பண்ண முடியல. பூமியின் மனிதனுடைய அழிவு நெருங்கிவிட்டது. கூடிய விரைவில் மனிதனுடைய அழிவு பெரிதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னமோ நினச்சிட்ருக்கோம் சந்தோஷமாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது கிடையாது. நாம் சந்தோஷமாக வாழவில்லை. இது சந்தோஷம் கிடையாது. இதை துக்கத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். டெய்லி செத்து பிழைச்சிட்ருக்குறோம். நாமெல்லாம் நமக்கு நாமே பகல் வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் அன்பு என்பது இந்த காலத்தில் மனிதர்களிடம் யாரிடம் பார்க்க முடியாது. பணம் என்பது இருந்தால் உன்னிடம் சொந்த பந்தம் அன்பு காமிக்கும். உன்னுடைய தாய், தந்தை, அண்ணன், உன்னை சார்ந்தவர்கள், உங்கள் நண்பர்கள் எல்லோரும் அன்பு காமிப்பார்கள். பணம் இல்லை என்றால் நீ இறந்த பிணத்திற்கு சமம். இதை நோக்கிதான் மனிதனுக்கு அழிவு கொடுத்து பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறான். இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே ரயில் விபத்து, அங்கே கேரளாவில் வயநாட்டில் மண் சரிவு, எத்தனையோ உயிர்கள் இறந்துட்டாங்க. தினந்தோறும் கூலிப்படைகளால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விஷசாராயத்தினால் குடிச்சு எத்தனையோ பேர் சாவறாங்க. கஞ்சானால் எத்தனையோ பேர் சாவறாங்க. பார்த்தீங்கன்னா மழையை அப்படியே விழுவுது. இதெல்லாம் அழிவு, நிலநடுக்கம், அழிவு பாதை நோக்கி மனிதன் போகிறான். கூடிய விரைவில் இந்த உலகம் இருக்காது. அழிவு பாதை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். நீதி, நேர்மை, நியாயம், அன்பு, பாசங்கள் எல்லாம் சாகடித்து மனிதன் பொறாமை, போட்டியோட நான் நீ என்ற கர்வத்தோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது வாழ்க்கை அல்ல. ஒன்றுமில்லை, கேரளாவில் யானைகள் வாயில் வெடி வைத்து செதத்து கொள்றாங்க. எத்தா பெரிய பாவத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். சொல்லும் பார்க்கலாம். கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தண்ணி கிடையாது. ஆனால் அந்த மலைகள் பகுதியில், விலங்கினம் வாழ்கிற பகுதியில் தண்ணி கொண்டு போய் நாம் சேவ் பண்ணலாம். அவங்களுக்கு பண்ணுறதில்ல. கேரளா வயநாட்டில் ஒரு பேத்தியையும் ஒரு பாட்டியையும் காப்பாற்றியிருக்குது கர்ப்பிணி யானை. யானையிடம் இருக்கின்ற அன்பு, பரிவர்த்தனை கூட மனிதனிடம் இல்லையடா. மனிதனிடம் இல்லை. மனிதன் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். விலங்கினம் எல்லாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சொல்ல முடியும் அன்பு சொந்தங்களே. வேறு என்ன சொல்ல வேண்டும்? சுருக்கமாக சொல்ல வேண்டும். மனிதன் யாரிடம் வென்றது? கர்ப்பிணி யானையின் வாயில் வெடி வைத்து கொன்ற மனிதனிடமா? ஆமாம் உறவுகளே, அந்த ஃபோட்டோ உங்களை காமிக்கிறேன். கேரளாவில் நடக்குது. விலங்கினத்தை கொடுமைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் யாரிடம் சொல்வது என்று தெரியல. பாட்டியின் பேத்தியும் இரவு முழுவதும் பாதுகாத்து நின்ற யானையிடமா? பாட்டியும் பேத்தியிடமும் இரவு முழுவதும் பாட்டிக்கும் பேத்திக்கும் பாதுகாப்பு கொடுத்து வழி அனுப்பிய யானை.
விலங்கினம் தான் 6 உயிர், மனிதன் 5 உயிர். எவனாச்சு சொன்னீங்கன்னா சாட்டையடி விழுவுண்டா, சாட்டையடி விழுவும். ஆமாம், ஆற்றடி விடுண்டா உங்களுக்கு. ஆற்றிய 5 அறிவிடம் தோற்றும் கூனி குறுகி நின்ற. அதனால் சாக்குனிஸ், யானை கண்ணில் இருந்து நீர், நாயினுடைய கண்ணீரிலிருந்து அழுகை, வயநாடு பகீர். இந்த நிலைமை எதிரி கூட வரக்கூடாது. ஆனால் யானை கர்ப்பிணி பெண், யானை காப்பாற்றி பாட்டியும் பேத்தியும் இரவு முழுக்க வைத்து வழி அனுப்பியது. அங்கேதான் ஐயா கடவுள் இருக்கிறார், அங்கேதான் ஐயா அன்பு இருக்குது, அங்கேதான் ஐயா மான இன உணர்வு இருக்குது. ஒரு விலங்கினத்துக்கிட்ட இருக்கிற அன்பு, அறிவு, பாசம் கூட மனிதனிடம் இன்றைய காலத்தில் எவனிடம் இல்லையே. எல்லாரும் சாத்தான்களாகவும் எட்டப்பனங்களாகவும் கருங்காலியாகவும் தான் இருக்கிறானுங்க. மனிதனா இருங்கடா. எங்கடா இருக்கிறீங்க? பல்லாயிரம் கோடி உழைக்காம வேர்வை சிந்தாமையே பணக்காரன் கோடீஸ்வரன் என்கிறீர்கள். அந்த பணத்தில் எங்கடா கொண்டு போய் வைக்க போகிறீங்க? யாரா சாப்பிட போகிறாங்க? இல்லாதவனு கொடுங்கடா. கோடீஸ்வரங்கிறீங்க, டானுங்கிறீங்க, பணக்காரங்கிறீங்க, பருப்புங்கிறீங்க. எங்கடா அந்த பணமெல்லாம் வச்சிருக்கிறீங்க? உழைக்காம வேர்வை சிந்தாமைய பணத்தை, இன்றைய காலத்தில் வேர்வை சிந்தாமல் வாழ்கிறானோ அவன்தான் இன்னை கோடீஸ்வரன பணக்காரனாக இருக்கிறான். டெய்லி வேர்வை சிந்து வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, அவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான். உழைப்பே உயர்வுங்கிறோம், அது வேஸ்ட் நண்பர்களே. ஆகையால் மனிதன் எல்லாம் மிருகமாகிவிட்டான், மிருகமெல்லாம் மனிதனாகி விட்டார்கள் என்பதை இந்த காணொளியை கூறுகிறேன். பல்லாயிரம் கோடி வச்சிருக்கிறீங்க, கொள்ளையடித்து மக்கள் வரி பணத்தில் இந்த அரசியல்வாதிங்க கொள்ளையடித்து வச்சுருக்கானுங்க. பையனுக்கு, பேத்திக்கு, பேரனுக்கு, வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு கூட பேங்க் பேலன்ஸ் போட்டு சேர்த்துறீங்களாடா. டேய், எங்கடா நீங்களாம் மனுஷங்களாடா? எத்தனையோ பேர் சாப்பிட வழி இல்லை, எத்தனையோ பேர் படிக்க வழி இல்லை, எத்தனையோ பேர் வீடு இல்லை, எத்தனையோ பேர் கடன்பட்டு வாழ்கிறாங்க, எத்தனையோ பேர் சந்தோஷமாக வாழாமல் இறந்துடுறாங்கடா, எத்தனையோ பேருக்கு நோய் நொடிடா. ஆனால் மக்களுடைய வரி பணத்தை நல்லா திருடி தின்னி ஜாமோகமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள். இந்த அரசியல்